பாக்யா சொல்றதையும் கேட்காம ஈஸ்வரி கிளம்புறாங்க. செலியனும் எவ்வளவோ சொல்றாரு, "தனியா போகாதீங்க" அப்படின்னு. "ஏன் உனக்கு மட்டும் தான் சுதந்திரம் வேணுமா? ஏன் எனக்கு வேணாமா? நான் கோயிலுக்கு போக தான் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வர சொல்லி கிளம்பிடுறாங்க. "என்னடா இப்படி பண்றாங்க பாட்டி?" அப்படின்னு செலியனை பார்த்து கேட்க, "அம்மா அவங்க தான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்களே, எமர்ஜென்சியாக இருந்தால் கால் பண்ணுவாங்க, கையில் ஃபோன் இருக்கு, நீ எதுவும் கவலைப்படாமல் வேலையை பாரு" அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஈஸ்வரி வந்து ராதிகாவை பார்க்கறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி ராதிகா இருக்காங்க. ஈஸ்வரியை பார்த்த உடனே கை காட்டுறாங்க. ஈஸ்வரியை போய் உட்காந்துட்டாங்க. "எப்படி இருக்கா மயூ? உன்னோட பொண்ணு எப்படி இருக்கா? உன்னோட அம்மா எப்படி இருக்கா?" அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. "உங்களுக்கு எப்படிம்மா இருக்கு உடம்புக்கு? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு நம்ம ராதிகாவுமே வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஷயத்துக்கு வராங்க. "பாவம் கோபி இந்த மாதிரி ரொம்ப தனியாக இருந்து கஷ்டப்படுறான்" அப்படின்னு சொல்ல, "அதுக்கு என்ன பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் நீனும் கோபியும் ஒன்று சேரக்கூடாது?" அப்படின்னு சுயநலமான ஈஸ்வரி நம்ம ராதிகாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போது ராதிகா இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு ஷாக் ஆகுறாங்க. "என்னம்மா சொல்கிறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை" அப்படின்னு. "நீ ஒன்றும் உடனே சொல்ல வேண்டாம். நீ யோசிச்சு பொறுமையாக சொல்லு" அப்படின்ன உடனே, எத்தனை தடவை யோசித்தாலும் எத்தனை நாள் யோசித்தாலும் எனக்கு கோபி வேண்டாம். நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னோடனே, "ஏன் கோபி கூட இருந்தால் நிம்மதி சந்தோஷம்லாம் போயிடும்னு நினைக்கிறியா?" அப்படின்னோடனே, "கண்டிப்பாக போயிடும்" அப்படின்றாங்க உடனே. "நான் சொல்கிறத கொஞ்சம் கேளேன், கொஞ்சம் யோசிச்சு பாரேன், அவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்னோட பையனை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது" அப்படின்னோடனே, "இப்போ தான் நான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக என்னோடய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். மறுபடியும் நான் அதுக்குள்ளே வந்து போய் படணும் அப்படின்னு இல்லை. தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பையனை நினச்சி வேணா உங்களுக்கு வந்து கவலையாக இருக்கலாம். பட் என்னோடய லைஃப் எனக்கு முக்கியம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "மயூக்காகவாவது யோசிக்கலாம்ல" அப்படின்னோடனே, "வாய்ப்பே இல்லைம்மா" அப்படின்ன உடனே, "சரி இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்து கிளம்புறாங்க. இப்போ ராதிகா வந்து சொல்கிறாங்க, "நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கடையில் அவங்க போனதுக்கப்புறமா நம்ம ராதிகா வந்து கால் பண்ணுறாங்க கோபிக்கு. "உடனே இங்கே கிளம்பி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கோபியும் வராரு. "வாட் அ சர்ப்ரைஸ், உன்னை நான் மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. எப்போ சென்னைக்கு வந்த? மயூல நல்லா இருக்கல?" அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறாங்க. அப்போது நான் எல்லாரும் நல்லா இருக்காங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வர சொன்னேன்" அப்படின்றாங்க ராதிகா. "என்ன சொல்லு?" அப்படின்ன உடனே, "உங்க அம்மா என்னை பார்க்க வந்தாங்க" அப்படின்னு உடனே, "உன்னை பார்க்கறதுக்கா? எதுக்கு அம்மா வந்தாங்க?" அப்படின்னு உடனே, "இல்லை கோபி, நான் வந்து சொல்கிறேன், உங்களே என்னை வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க, அதையே சொல்லிட்டாங்க" அப்படின்னு. "நான் அப்படியா சொன்னாங்க? எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது." "ஏன் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு ராதிகா சந்தேகப்படுறாங்க. "நிச்சயமாக நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கோபி. உடனே ராதிகா சொல்கிறாங்க, "உங்கள் அம்மா வந்து ரொம்ப உங்களை பற்றி கவலைப்படுறாங்க, அதனால சேர்ந்து வாழ முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. என்னை வந்து பாக்யாவோட வாழட்டும், நீ வெளியில் போ" அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. "நீ போனதுக்கப்புறம் பாக்யாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் கோபிக்கு, நீ இருக்க வரைக்கும் என்னால் முடியலன்னு என்னை ரொம்ப படுத்தினாங்க, நான் கிளம்பி வந்துட்டேன். இப்போ அது முடியல போல இருக்குது, அதனால இதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக என்னால் முடியாது கோபி" அப்படின்னோடனே, "சாரி ராதிகா, எனக்கே தெரியாது அம்மா வந்து பேசுனது, ப்ளீஸ் எனக்காக மன்னிச்சிரு" அப்படின்ன உடனே, "நான் இப்போ எதுக்கு தெரியுமா அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களை நான் வர சொல்லலை. பட் வயசானவங்க எதுவும் நினைக்கிறாங்க, வேணா அவங்களுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்களேன்" அப்படின்னோடனே, "என்ன ராதிகா பேசுகிற? அந்த மாதிரி தாட் எனக்கு இல்லவே இல்லை. நான் யாருமே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. இனிமேல் என்னோட குழந்தைங்களுக்காக தான் என்னோட லைஃப்" அப்படின்னு கோபி ரொம்ப கிளியராக பேசுகிறாரு. "சரி நான் கிளம்புறேன் கோபி" அப்படின்னு ராதிகா கிளம்பும்போது, ராதிகா, "இன்னொரு தடவை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அம்மா பேசினதுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபிக்கு பயங்கர கோவம். இப்போ கோவத்தோட நேராக வீட்டுக்கு போகிறாரு கோபி. ஈஸ்வரியை பிடிச்சி கழட்டுன்னு கழட்டி விடுறாரு. "என்னம்மா நினச்சிட்ருக்க? நீ எங்கேம்மா போன?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் கோயிலுக்கு தான் போனேன்" அப்படின்னோடனே, "நீ கோயிலுக்கு போகலை, நீ வந்து ராதிகாவை பார்க்கறதுக்கு போயிருக்க. ராதிகா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா" அப்படின்னு. "ஐயோ, புட்டு புட்டு வச்சிட்டாளா?" அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்து கேட்க, இப்போது கோபி வந்து, "எதுக்காகம்மா சொன்னேன்? என் மானத்தை வாங்கினியா? அவன் என்ன தெரியுமா நினச்சிருப்பா? நான் தான் உன்னை வந்து விட்டு பேச சொன்னேன்னு நினச்சிருப்பா. நினச்சா நினச்சிட்டு போட்டோம்" அப்படின்ன உடனே, "மா தயவுசெய்து விடுமா, எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லைம்மா" அப்படின்னோடனே, "உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா?" அப்படின்னோடனே, "உன்னை நான் பார்த்துக்கிறேன் இல்லை நல்லா தானே, அதே மாதிரி என்னோட பிள்ளைங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது" அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே பாக்யா என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ பாக்யாவை பார்க்காமயே கோபி கத்துறாரு, "இங்கே பாருமா, இனிமேல் ராதிகாட்ட போய் இந்த மாதிரி என்னோட சேர்ந்து வாழு அப்படின்னு அவள்கிட்ட பேசினேன் அவ்வளோதான்" அப்படின்னா, இப்படி பாக்யா முடிச்சுட்டு உள்ளே விரும்புன்னு போயிட்டாங்க. "சரிம்மா, கடைசியாக அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இதே மாதிரி பாக்யாட்ட எதுவும் மானத்தை வாங்கினியா கோபியோட நீ சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு?" அப்படின்னா, "இல்லை இல்லை, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை" அப்படின்னு ஈஸ்வரி போய் சொல்கிறாங்க. "தயவு செய்து சொல்கிறேன், இதை பற்றி இனிமேல் பேசாதமான்னு" கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு பக்கம் கோபி கிளம்புறாரு. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா, இனியா வந்து இந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணுறாரு இல்லையா நிதிஷ், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோபிக்கு தான் சொல்லுவாங்க, ஏன்னா பாக்யா கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. கோபிக்கு எல்லா விஷயத்தையுமே சொன்ன உடனே கோபி சும்மா இருக்க மாட்டார், பாக்யாட்ட சொல்லுவார். பாக்யா இந்த மாதிரி ஒரு பழக்கத்தோடு இருக்கிறவங்களோட நீ வாழவே வேணாம், வந்துருன்னு கூட்டிகிட்டு போக போகிறாரு. அடுத்த என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.